தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போடும்போது அங்கே சிங்க கெபியிலே போட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளாக அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நாள் தான் அவங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப நாள். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்னா, அவ்வளோதான், சிங்க கபியில் தானியேலை உள்ளே போடுவாங்க. அது ஏற்கனவே அந்த சிங்கங்களுக்கெல்லாம் பட்டினி போட கிடக்கிறது. போன அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய கை தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் பிச்சு அவ்வளோதான் சாப்பிட்டுண்டா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கற்பனையோடு இருக்கிறாங்க. அப்போ தூக்கி அவனை சிங்கத்தினுடைய கெபியில் போட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ராஜா அடுத்த நாள் காலையில் போய் கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதற்கு வல்லவராய். அப்போ அவன் ஆண்டவரை தேடுறதை பார்த்து யாருக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கே ஒரு ஃபெய்த் இருக்குது. இவன் இந்த அளவுக்கு தேடுறானே, எப்படி ஆண்டவர் இவனை கைவிடுவார்? ஸோ இந்த 21 நாட்களும் சிலருக்கு நம்மளை பார்த்து என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு போடுறேன்னு நினைச்சாலும் சிலருக்கு சவாலாக இருக்கும். சரி, 21 நாட்களும் போயிட்டாங்களே, ஜெபம் பண்ணிட்டாங்களே, கண்டிப்பாக இவங்களுக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அப்போதான் உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை சிங்கங்களுடைய வாய்க்கு அவர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். பொதுவா சிங்க கபிக்குள்ள போட்டா சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுறோம், அவ்வளவுதான். அதனுடைய அது மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள போயிட்டு திரும்பி எடுக்க முடியுமா? அது மனுஷ ரத்தத்தை விடுமா? பூச்சியை விடுமா? அதுவும் பட்டினியோட கிடக்கிற சிங்கம் விடுமா? நீங்கள் சில சிங்கத்தினுடைய சில காரியங்களை எல்லாம் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, ஐயோ, அது எவ்வளோ வேகமாக ஓடும், தன்னுடைய பசிக்காக வேட்டையாடுவதற்கு எவ்வளோ வேகமாக ஓடும். இது கூண்டுக்குள்ளே மாட்டி இருக்கு, எப்படி அது விடும்? விடாது. ஆனால் நான் நம்புறேன், அதான் கர்த்தருடைய வார்த்தை, யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்வேன். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு பிரமிக்க போறாங்க. உனக்கு இது எப்படி நடந்துருச்சு? உனக்கு இது எப்படி கிடைச்சிருச்சு? உன் பிள்ளைக்கு இது எப்படி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு? உன் மகனுக்கு இது இவ்வளவு லகுவா எப்படி கிடைச்சிருச்சு? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்ல போறீங்க. அது என் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு. நான் காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஆனாலும் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாது, இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இது ஆண்டவரே செஞ்சார், இது ஆண்டவரே செஞ்சார். கரங்கள் அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே நன்றி 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 நன்றி. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறீ, கூப்பிட்டா பதில் தருகிறீ. தேடினால் காணப்படுகிறீ, கூப்பிட்டா பதில் தருகிறீ. பேரின்பம் எதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. பேரின்பம் எதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. இப்ப கரங்களை உயர்த்தி, இயேசு ராஜா, இயேசு ராஜா,
இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆமென். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். நம்புறீர்களா? இந்த வார்த்தையை பெரிய எழுத்தா நீங்க எழுதி போடுங்க. ஆமென். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரொம்ப பயப்படுறார். ஏன்னா பயப்படுவதற்கு காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, மோசே வேற லெவல். மோசையினுடைய லீடர்ஷிப்பு, மோசையினுடைய அந்த கமிட்மெண்ட், இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அவனை மாதிரி, அதான் நம்ம கூட இப்போ வாச்சோம்ல, அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு வாச்சோம்ல. ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்றது அப்படின்றது அவ்வளவு சுலபமானதே இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போ பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரர், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு மரித்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயான்னு வைங்களேன். அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறாருன்னு வைங்களேன். அடுத்து ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகும்போது அவர் போன அடுத்த அந்த காலி இடத்த அப்படியே ஃபுல் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சவால் அது. ஏன்னா அவருடைய ப்ரீச்சிங் ஸ்டைலு, அவருடைய ஜெபம், அவருடைய பிரசன்டேஷன் இதெல்லாம் வித்தியாசமா என்னதான் இருந்தாலும் எப்படின்றது. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜோஷுவாவுக்கு. அதுவும் நம்மளை மாதிரி கர்த்தர் பேசுறாரு அந்த மாதிரி வார்த்தையை கேட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் குறைஞ்ச ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு பார்க்கறாங்கன்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள். மோசையே ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். மோசையே சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு அதை ஆட்டி படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ இந்த பொறுப்பை எடுக்கவும் முடியாது, ஆனா இதை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு பயப்பட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு டைம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு திரும்பவும் திருப்தி ஆகல. ஆண்டவரே எப்படி? திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இப்போ வலுக்கட்டாயமா அவனுடைய தலை மேல அந்த பொறுப்பு வைக்கப்படுது. நீங்க அந்த பொறுப்பினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா, மோசே செய்து முடிக்காததை ஜோஷுவாவான கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவார். நூனின் குமாரனாகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து ஒரு சண்டை கூட இல்லாம எல்லாத்தையுமே செட்டில் பண்ணானாமா. அதான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். இந்த ஜெபம் முடித்து கொண்டு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயம் உங்க வீட்டில் நடக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வீட்டில் நடக்கும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் யாருக்கும் செய்யல, எனக்கு மட்டும் அதை செஞ்சிருக்கிறார். உங்களோடு இருக்கிறவங்களுக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத உங்க கண்கள் கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நடக்க போகுது, உங்க மகனுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா, உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க பிரமிக்க போறீங்க. நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம், ஓ ஹல்லேலூயா, அந்த ஜோஷுவாவை போல பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை
கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்றாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு செய்ய போகிற அதிசயம் இதுவரையிலும் யாருக்கும் செய்யாத அதிசயம். உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உன்னாலே அதை நம்ப முடியாது. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்பவே முடியாதது போல இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூட பிறந்தவங்க என் சகோதரன் இப்படி வருவான்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். உங்க சொந்தக்காரங்க நினைச்சிருக்க மாட்டாங்க, இவன் இப்படி வருவான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஆனா செய்ய போறாரு. யாருக்கும் செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு, செய்ய போறாரு. அவருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது யாருக்குமே செய்யாத ஒன்றை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு செய்கிறார், ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆனா அந்த மனுஷன் அதை என்ன பண்ணிட்டாருன்னா அதை தவற விட்டுட்டார். அந்த ஏன் அவர் தவற விட்டார் அதை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ஞானத்திற்காக நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு இந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் சிலருக்கு ஞானமே கொடுத்துருக்கிறாரு. நீங்க பொதுவாகவே நம்ம நிறைய பேர் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, நம்முடைய தகப்பனும் தாயும் பெரிய ஞானிகளும் அல்ல. அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. நான் அப்படி தான் நிறைய நேரத்தில் நினைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு கம்ப்யூட்டரை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை, செல்ஃபோனை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை. நான் இப்போ வளர்ந்து நல்ல ஊழியக்காரனான போது எங்கள் அப்பா ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டே இருந்தார். டக்குன்னு கை தவறி அந்த ஃபோனு கீழே விழுந்துச்சு, அது செதறிடுச்சு. சார்ஜர் ஒரு பக்கம், அந்த பேட்டரி ஒரு பக்கத்தில் விழுந்துருச்சு, செல்ஃபோன் ஒரு பக்கத்தில் அந்த மூடி. அப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பா கையில் எடுத்து அப்படியே சொருகி போட்டு ஆன் பண்ணுறாரு. உடனே எங்கள் அப்பாவை பார்த்து நான் கேட்குறேன், அப்பா ஒரு நல்ல செல்ஃபோன் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா? நான் நீங்கள் இந்த என்னுடைய நிகழ்ச்சிகள் கூட நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் வருது, நீங்கள் அதை பார்க்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டிவியில் உன் நிகழ்ச்சி எல்லாம் நிறைய வரமாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதான் டிவியில் வராது அது, ஆனால் யூடியூப்ல நிறைய வரும், நீங்கள் வேணா அதை பார்க்கலாமே, அதனால் வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். உடனே எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டே, அதெல்லாம் கொண்டு வந்தால் எனக்கு பத்திரமா வைக்கவும் தெரியாது, எனக்கு அதை ஆப்ரேட் அதை பயன்படுத்தவும் எனக்கு தெரியாது, அதனால வேண்டாம், எனக்கு இது போதும். எத்தனையோ டைம், ஒரு டைம் என் கையில் இன்னொரு மொபைல் இருந்துச்சு, அதை கொடுத்து இதை இப்படி தான் பண்ணணும், இதை ஈஸியாக இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த யூடியூப்பில் என்னுடைய செய்தியெல்லாம் வரும்னு கேட்டாங்க. இது வேணாண்ணா, நீங்கள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்னுடைய தகப்பன் தாய் இவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் கிடையாது. ஞானத்தில் அப்படி ஞானமாக இருந்திருந்தா தான் எங்கள் அப்பா சம்பாரிச்சிருப்பாரு, நிறைய வச்சிருப்பாரு. எங்கள் அப்பா அப்படி ஒன்றும் இல்லையா, இருந்ததையும் விட்டுட்டு தானே உட்காந்துருந்தார். அப்போ பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருந்த நம்முடைய பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பாவை பெரிய ஞானிகளாக பார்க்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஜெபம் பண்ண உடனே கர்த்தரே அந்த ஞானத்தை உங்களுக்கு தந்தார். எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற ஞானத்தை ஆண்டவர் தந்தார். ஆனா ஞானத்தை ஒரு டைம் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டதை விட போதும்னு நினைச்சிடக்கூடாது. ஞானம் என்கிறது ஒரு நாளிலேயே நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்கிறது தான் ஞானம். அதான் மோசே எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை. அப்போ ஞானம் இருதயம் உள்ளவர்களா நீங்க மாறணும்னா டெய்லி காலையில எழுமணுமா. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் டெய்லி மன்னாவை பழச கொடுக்கல, கர்த்தர் டெய்லி புதுச கொடுத்தாராம். அப்போ ஒரே நாள் கிடைச்ச ஞானத்தை வச்சு நீங்க காலம் முழுக்க ஓட்டிட முடியாது. அவ்வளவுதான், எனக்கு ஞானம் வந்துருச்சு, இனி நான் ஞானமா நடப்பேன். சாலமோன் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கிறார். அப்போ கேட்ட உடனே ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சு போய், நீ ஞானத்தை மட்டும் இல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஞானம் எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக ரெண்டு அம்மாங்க சண்டை போடுறாங்க.
ஒரு குழந்தை, 2 குழந்தைய போட்டு 2 அம்மாங்க தூங்குறாங்க. நைட்டு உருண்டு அதுக்கு மேலே படுத்து ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு. இப்போ ஜீவனோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக 2 அம்மா வந்து சண்டை போகிறாங்க. என் குழந்தை தான், என் குழந்தை தான். உடனே அவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய டேபிள் மேலே படுக்க வச்சு ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து 2ஆ கட் பண்ணி 2 பேருக்கும் குர்றா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெரிய கத்தியை தூக்கிட்டு வரும்போது அந்த உண்மையான அந்த பிள்ளையை பெத்த தாய் வந்து இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது என் குழந்தை கிடையாது, அவன் குழந்தை தான், அவள்கிட்டே கொடுங்கன்னு சொன்ன உடனே ராஜா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, இல்லை இது அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கெல்லாம் அப்படியே அப்படியே புல்லரிச்சு போகுது. என்ன ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானம். இந்த குழந்தைய வெட்டிடுவாருன்னா நம்ம நினைச்சோம், செத்துருச்சுன்னு தான் நம்ம நினைச்சோம். கர்த்தர் பெரியவர். அப்ப அந்த ஞானம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அவனுக்கு. அதனால அந்த ஞானம் சர்ச்சு கட்டுறதுல செயல்பட்டுருச்சு, குழந்தைய காப்பாற்றுறதுல செயல்பட்டுருச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுல இன்னொரு ஞானம் அவனுக்கு தேவைப்பட்டுருச்சு. ஆனா அவன் செய்யல. இப்போ அநேக ஸ்திரீகளை பார்த்து இந்த சாலோமன் வந்து திருமணம் பண்ணினான். அவனுடைய ஊழியம் கெட்டு போனது, அவனுடைய எதிர்காலம் கெட்டு போனது, அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எல்லாம் கெட்டு போனது. எந்த காரணம்னா அவன் கல்யாண விஷயத்துல அவன் என்னவா நடக்கல அப்படின்னா ஞானமா நடக்கல. அப்போ அன்னைக்கு கிடைச்ச ஞானம் இன்னைக்கு என்ன ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஞானத்தை கத்த தருவாரு. அந்த ஞானத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்துறதுக்குன்னு தனி ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்போ இன்னைக்கு இந்த 21வது நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஞானத்தை கேட்கணும். எல்லாத்துக்கும் டெய்லி காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இன்றைக்கு நான் சந்திக்க போகிற சகல சூழ்நிலைகளையும் நான் மேற்கொள்வதற்கு எனக்கு என்ன தாங்க அப்படின்னா ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு இழந்தது, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறது, பின்னாடி யோசிக்கிறது, இது எல்லாமே எதனால வருதுன்னா ஞான குறைவினால தான் வருது. நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க, நிறைய பேர் குடும்பத்தை இழந்தாங்க. ஐயோ, ஞானம் இல்லாம என்னென்ன என்னென்ன நடக்குது தெரியுமா? 1 2 சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் ஞானம் இல்லாம அவங்க போறதை பார்த்தா அவ்வளோ கொடுமையா இருக்கு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடும். அப்போ இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் இந்த ஒரு மனுஷனுக்கு செய்யறாரு. அவன் ஏன் அதை இழந்தான் அப்படின்னா ஞானமே இல்லாம தான் இழந்தான். அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரெகோமியாவை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருக்கிறபடினால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலோமனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய ரகோபயாமே எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் எரேயோபாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபயாமை நோக்கி, கவனிங்கள், இங்க யாருக்கு கிடைக்குது அப்படின்னா கஷ்டமே படாம, பிக்சருக்குள்ள வராம, இன்னும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பெரிய ஜெப வீரனா கூட இல்லை. தாவீது வந்து அந்த அரசாட்சியை பிடிக்கிறதற்கு பல வருடம் போராடினார், பல வருடம் கஷ்டப்பட்டார், எத்தனை உபத்திரவங்கள். அதற்கு பிறகு அவனுடைய மகன் சாலோமன் வருகிறார். இந்த சாலோமன் வந்து ஆரம்பத்தில் அவனுக்கு லெகுவா கிடைச்சது போல இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஞானத்தை வாங்கி கொஞ்ச நாள் அவர் ஓட்டிட்டாரு. இப்போ இந்த சாலோமன் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பதவி யாருடைய கையில வருது அப்படின்னா அவனுடைய மகனாகிய ரெகோபியாமுடைய கையில அந்த அரசாட்சி வருது. சாலோமனை நம்ம ஜெபிச்சவரா பார்த்தோம், தாவீதை நம்ம பொறுமைசாலியா பார்த்தோம். ஆனா இந்த ரெகோபியாமை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கல. ஆனா அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவி அவனுக்கு கிடைக்குது.
அது அவங்க அப்பாவாலேயோ அவங்க தாத்தாவாலேயோ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவனுக்கு கொடுத்தார். ஆனா இந்த மனுஷனால அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையில வச்சுக்க முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஞானமே இல்லாததுனால தேவன் கொடுத்ததை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். உங்க எத்தனையோ பேருடைய கையில கர்த்தர் எத்தனை வாய்ப்புகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை உயர்வுகளை ஆண்டவர் தந்தார். ஆனா நிறைய பேர் ஞானமே இல்லாம அதை உதாசீனப்படுத்தி அப்படியே தூக்கி போட்டீங்களே. 10 வருஷம் தாண்டி ஞானமா நடந்திருக்க கூடாதா, நான் அந்த இடத்துல இந்த மாதிரி சுதாகரிப்பா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சில காரியங்கள் எல்லாம் வடுவா அமைஞ்சிருச்சுன்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. சாட்சி கெட்டு போயிருச்சுன்னா அந்த சாட்சியை மாற்றவே முடியாது. அதனால எல்லாரும் ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு டெய்லி இந்த உலகத்தில் வாழ்றதற்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கத்தத்தாரும். இன்னைக்கு நான் ஜெப குறிப்பாக தான் சொல்ல போறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இவன் எதிலெல்லாம் தவறுனா, ஆனால் நம்ம தவறிடக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் யாருக்கும் செய்ய கூடாததை உங்களுக்கு செய்ய போறாரு. அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சொந்தங்களுக்கு செய்ய இல்லாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆனால் அதை பத்திரப்படுத்துறதுக்கு முதலாவது எனக்கு என்ன வேணும்னா, அப்படியே கையை மேலே உயர்த்தி, இயேசுவே ராஜாவே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. முழு பலத்தோடு அப்பா. ஆண்டவரே, உண்மையிலே எனக்கு ஞானம் இல்லை. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஞானம் வேணும். இதற்கு முன்னாடி ஞானம் இல்லாம நான் எத்தனையோ இழந்துட்டேன் ஆண்டவரே. ஞானம் இல்லாம நான் செஞ்சது நிறைய காரியம். ஆனா நிறைய காரியத்துல நீர் என்னை தப்பிச்சு விட்டீங்க, என்னை காப்பாத்தி விட்டீங்க. நான் ஞானம் இல்லாம செய்த அநேக காரியத்தை உங்கள்கிட்ட வந்து நான் ஞானம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனையை எனக்கு மலை போல இருந்ததை மெழுகு போல மாத்துனீங்க. ஆனா இன்றைக்கு இந்த 21வது நாள் உபவாச ஜெபத்துல எங்க ஊழியக்காரரோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அன்னன்னைக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காரியத்திற்கு கையை உயர்த்தி, ராஜா எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு ஏற்கனவே இருக்கிற ஞானம் போதாது. சொல்லுங்க. கர்த்தர் அப்படி தருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 21 நாட்களும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணி கர்த்தர் எனக்கு இறங்கணும்னு ஜெபிச்சீங்கல்ல. கர்த்தர் அநீதி உள்ள ராஜா கிடையாது, அவர் நீதி உள்ள ராஜா. உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இயேசுவே, உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்க ஞானத்தினால நிரப்புங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராய் ரொம்ப நல்ல பெண்மணி. ஆகார எங்க வைக்கணுமோ அங்கதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வேலைக்காரி, ஒரு அருமையான ஒரு வேலைக்காரி. அதனால சாராய் வந்து அந்த வேலை செய்கிற அந்த பெண்மணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ரொம்ப அழகா நடத்திட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்னமோ தெரியல, புத்தி மாறிடுச்சு பாருங்களேன். உடனே சரி, நல்ல வேலை செய்யறம்மா, நீ இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இனி ஒரு 10 பேருக்கு நீ அதிகாரியாயிரு, இல்லைன்னா ஒரு வீட்டை தனியா கட்டி கொடுத்து அவளை செட்டில் பண்ணி நீ இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இதுவரைக்கும் எனக்கு வேலை செஞ்சது போதும். அந்த மாதிரி அந்த மகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் அந்த பிள்ளையை செட்டில் பண்ணிருக்கலாம். உண்மைதானே? சாராய் வந்து ஆகார செட்டில் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் செட்டில் பண்ணிருக்கலாம். சரி, நீ ரொம்ப நல்லவளா இருந்த, அதனால போதும். ஆனா ஒரு திடீர்னு ஒரு ஞான குறைவு வருது பாருங்களேன். போய் தன்னுடைய கணவனை, தனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு கணவனார நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு, ஒரு ஞானம் இல்லாம அவரும் வாயை பிளந்துட்டு போனது மாதிரி, சரி பரவாயில்ல அப்படின்றது மாதிரி ஆகிப்போச்சு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன அவர் ஒருவேளை இந்த அம்மா தொந்தரவு பண்ணிச்சா என்னன்னு தெரியல, இல்லை அவரு நினைச்சாரு நமக்கும் குழந்தை இல்லாம சரி ஒரு குழந்தை கிடைக்கட்டுமா அப்படின்னு நினைச்சார தெரியல. அப்படி முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய ஞான குறைவினால தலைவலி யாருக்கு கிடையாது? ஆபிரகாமுக்கு கிடையாது. யாருக்கு தான் தலைவலி? உங்களுக்கு தான் தலைவலி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். உண்மைதானே? அவர் ஜாலியா உட்காந்து நீங்க சண்டை போடுங்க, நீ தானே கட்டி வச்ச, நீ தானே சொன்ன, நீ தானே குழந்தை இல்லை, நான் தான் விசுவாசிக்க சொன்னேன்ல, நீ கேட்கல.
அனுபவி, பாட அனுபவி. கடைசியில் இதெல்லாம் செட் ஆகும். உடனே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மாவை அமைதியாக விட்டுருந்தா அது போயிருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா அதை கடினப்படுத்தி கடினமாக நடத்தி அது வீட்டை விட்டு ஓடி போய் ஆண்டவர் இடையில பேசி அதை ஒரு இஸ்மவேல் சன்னதின்னு கொண்டு வந்து அது இன்னைக்கு எல்லாருக்கும் எதிராக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ஞான குறைவு இன்னைக்கு வரைக்கும் பாடுபடுற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. அதனால் சில ஞான குறைவை நம்மளால் சரி பண்ணிடவே முடியாது. அதனால் ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கேட்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்தது இருக்கட்டும் பிரதர், பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்தது இருக்கட்டும் சிஸ்டர். ஞானம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு நபருக்கு செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேலையை செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கலாம், சரி பரவாயில்ல. ஆனால் இனி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னா, உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே செய்யாததை உங்களுக்கு செய்ய போறாரு, செய்ய போறாரு, செய்ய போறாரு. உங்களோட படிச்சவங்க யாருக்கும் செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்களோடு வேலை செய்கிற யாருக்கும் செய்ய கூடாததை செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள விட கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஸோ ஆண்டவரே, அதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அம்மா ஞானம் இல்லாமல் நிறைய இழந்துட்டாங்க, அப்பா ஞானம் இல்லாமல் நிறைய வித்துட்டாரு. ஆனால் இந்த உலகத்தில் நீ ஞானம் இல்லாமல் பொழைக்கவே முடியாதுப்பா. உன்னை மிதிச்சிருவாங்க, உன்னை ஏறி மேய்ச்சிருவாங்க, அவ்வளோதான். நீ இந்த உலகத்தில் சைன் பண்ணவே முடியாது எதுக்குமே. அதனால் டெய்லி கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு காலையில் எந்திரிச்சு பைபிளை திறந்து நீ என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை, எப்படி ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்ற ஞானம் தரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞானம் இல்லை உன்னை பிடிச்சி குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. நீ சில நேரத்தில் நீங்கள் நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாசமான 2 வார்த்தையை சொன்னாலே அப்படியே ஆம்பளை பசங்களை நம்பிடுவாங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்க நிறைய பேர் அந்த இறக்கத்தை சொன்ன உடனே அப்படியே நம்பிடுவாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சர். இந்த உலகம் நடிக்குது, நிறைய நடிக்கிறாங்க மனுஷங்களுக்கு முன்னாடி. அதுவும் இந்த நம்பிக்கை கொடுக்கிற நம்பிக்கையில் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே நம்பிராதீங்க. நீங்க சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோன் அந்த தெளிலால நம்புறான் பாருங்க. எப்படி அப்படின்னா, முதல் விசை அவள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி தனக்கு எதிராய் வர்றாங்கன்னு சொன்னது கூட தெரியாம மறுபடியும் அவளை நம்புறான் பாருங்க. சில பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிலரை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அவன் கெட்டவன், அந்த பொண்ணு கெட்டவா அப்படின்றத ஓப்பனா நிறைய இடத்துல காமிச்சு கொடுப்பாங்க. நான் இப்படிதான். ஆனா கூட இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா, இந்த பையன் என்ன பண்ணா, நம்பிட்டு இருப்பான் பாருங்க. ஒரு பாப்பா எப்பா நீ நேசிக்கிற அந்த பையன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்றான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதை விட முடியாது, அதனால நீ வேண்டாம், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, குடிப்பழத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டா கர்த்தர் தான் அவனை தொட முடியும், அல்லாம வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, பாஸ்டர் அவன் ஒரே ஒரு நாள் தான் குடிச்சான், அவன் ஒரே ஒரு நாள் தான் குடிச்சான், அந்த ஒரு நாள் குடிச்சதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க, அதுக்கு எங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சோ தன்னை நேசித்த பையன் குடிகாரன்றது அவங்களுக்கு தெரியுது, அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த பையன் வேலை வச்ச நம்பிக்கை அந்த பொண்ணால என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல பாருங்களேன். அதுக்கு ஒரு இல்ல, யாரும் திருந்தாதவங்களா இருக்காங்க. எங்க அப்பாவும் குடிச்சிட்டு தானே இருந்தாரு, இன்னைக்கு எங்க அப்பா ரசிக்கப்படலையா, எங்க அப்பா மாறலையா? ஏம்மா உங்க அப்பா கதையே வேறம்மா. உங்க அப்பா அப்படி மாறுறதுக்கு உங்க அம்மா முட்டி எத்தனை தேய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க. நீ எங்க முட்டி தேய்க்கிற, நீ இப்பவே இப்படி சுத்திட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி முட்டி தேய்க்க முடியும்? நீ அவங்கள கம்பேர் பண்ண முடியுமா, ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு வேற என்ன பண்றது? அப்படி நம்புறாங்க பாருங்க. அவன் துரோகின்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அந்த பிள்ளை மோசமான பிள்ளைன்னு தெரியும், ஆனா நம்பிக்கை. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்முடைய ஞான குறைவினால வருது. அப்ப தங்கச்சிங்க தம்பிங்க, இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னா, ஞானமாய் வாழணும். ஹல்லேலூயா. கேட்கலாமா? ஒரு விஷயம் கூட கேட்கலாமா? நான் இன்னைக்கு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் இந்த ஜெப குறிப்பெல்லாம் வச்சு, ஆண்டவரே என் கையில் நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை நான் நடத்தினேன், அதுக்கு ஞானத்தை கர்த்தர் தந்தீங்க. ஆனா இப்போ எனக்கு நிறைய ஞானம் தேவைப்படுது, எனக்கு பெரிய ஞானம் தேவைப்படுது.
நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதும் உங்களுக்கு இந்த ஜெப குறிப்பை சொல்லும் போது நான் அமைதியா இல்லை, நான் எனக்காக ஜெபம் பண்றேன். ராஜா, இதுவரையிலும் இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனா என்னமோ இப்போ நான் ஃபீல் பண்றேன், ஒரு பெரிய ஞானம் இல்லாம அடுத்த ஸ்டெப் என்னால எடுத்து வைக்க முடியாது. ஊழியத்தினுடைய அடுத்த வளர்ச்சியை என்னமோ அடுத்த வளர்ச்சிக்கு நேரா என்ன கர்த்தர் இழுத்துட்டு போறது மாதிரி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சி கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்வேண்டா அப்படின்னு என்னமோ என்னை கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா என் மனசு சொல்லுது, ஆண்டவரே அவ்வளோ பெரிய பொறுப்பை என் கையில கொடுக்கறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. அதனால அப்பா, நீங்க எனக்கு கொடுக்க போகிற அடுத்த உயர்வு, அடுத்த வெற்றியை நான் அழகாய் செய்வதற்கு, ஞானமாய் செய்வதற்கு இப்பொழுது இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் உங்க பாதத்தை பிடிச்சு கேட்கிறேன், என்ன ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே.